அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதாக ஒரு பக்கம் கூறிக்கொண்டே மறுபக்கம் பல்லாயிரக்கணக்கான தரைப்படை வீரர்களை வளைகுடா பிராந்தியத்திற்கு குவித்து வருவது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முடிவில்லா போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் இப்போது ஈரானுக்குள் தரைவழி தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறாரோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. பென்டகன் வட்டார தகவலின்படி சுமார் 5000 மரைன் வீரர்கள் மற்றும் விமானப்படை, நீர்நிலப்படை வாகனங்கள் அடங்கிய 2 பிரம்மாண்டமான குழுக்கள் வளைகுடாவை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் 82வது ஏர்போர்ன் டிவிஷனை சேர்ந்த 1000 பாராசூட் வீரர்களும் தயார் நிலையில் உள்ளனர். இவர்களின் முக்கிய இலக்கு என்னவாக இருக்கும் என்று இராணுவ நிபுணர்கள் 3 சாத்தியக்கூறுகளை கணிக்கிறார்கள். முதலாவது மற்றும் மிக முக்கியமானது ஈரானின் பொருளாதார உயிர் நாடியான கார்க் தீவை கைப்பற்றுவது. ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி இங்கிருந்துதான் நடக்கிறது. இதை முடக்கினால் ஈரானின் வருமானம் முற்றிலுமாக நின்றுவிடும். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இரண்டாவது, ஈரானின் அணுசக்தி பொருட்களை கைப்பற்றுவது. மூன்றாவது, ஈரானின் கடற்கரை பகுதிகளில் இறங்கி ஹோர்மூஸ் ஜலசந்தியின் மீதான ஈரானின் பிடியை தளர்த்துவது. ஆனால் இது சாதாரண விஷயம் அல்ல. ஈரானின் தற்போதைய போர்க்களம் ட்ரோன்கள் மற்றும் கன்னி வெடிகளால் நிறைந்தது. அமெரிக்க துருப்புக்கள் தர இறங்கினால் உயிர் சேதம் மிக அதிகமாக இருக்கும் என்று முன்னாள் இராணுவ அதிகாரிகள் எச்சரிக்கிறார்கள். ஈரான் மண்ணில் அமெரிக்க வீரர்கள் கால் வைத்தால் பாரசீக வளைகுடா முழுவதிலும் கன்னி வெடிகளை புதைப்போம் என்று ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் பகிரங்கமாக மிரட்டியுள்ளது. ட்ரம்ப் சொந்த கட்சியினரே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். ஈரானை மற்றொரு ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தானாக மாற்றக்கூடாது என்று குடியரசுக் கட்சி எம்பி நான்சி மேஸ் கூறியுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஜேம்ஸ் மேட்டிஸ் நிபந்தனையற்ற சரணாகதி ஆட்சி மாற்றம் என்பதெல்லாம் முட்டாள்தனமான கற்பனைகள், இராணுவ வெற்றி மட்டுமே போதாது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். ஐக்கிய அரபு அமெரிக்க தூதர் யூசப் அல் ஒதேயா வெறும் போர் நிறுத்தம் போதாது, ஈரானின் அச்சுறுத்தலுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் பிரான்ஸ் அதிகாரிகளோ தரைவழி தாக்குதல் நடந்தால் அது பேரழிவில் முடியும் என்று எச்சரிக்கிறார்கள். ட்ரம்ப் பேச்சுவார்த்தை என்று சொல்லிக்கொண்டே கார்க் தீவை கைப்பற்ற துணிவாரா அல்லது இதுவும் ஒரு மிரட்டல் நாடகமா? அடுத்த சில நாட்களில் வளைகுடாவின் தலைவிதி என்னவென்று தெரிந்துவிடும். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.